மக்களே, இதுதான் கோசாப்பழம் வயல். பார் போட்டு இப்போ தான் வருது, பார்த்துக்குங்க. இப்படி தான் வரும். பேப்பர் ரோல் போட்டு இது மாதிரி தான் க்ளீனாக பில்லு வராத பார்த்துக்கணும். இதில் தான் பெருசு பெருசாக காய் காய்க்கும் கோசாப்பழம். தர்பூசணின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. எனக்கு கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு பூவை. இதுதான் கோசாப்பழ பூ. பிஞ்சு இன்னும் வைக்கல, வைக்கும். வயல் பாருங்கள், அப்படியே விட்டு விட்டா விட்டு விட்டா போயிட்டே இருக்கும். லைன்லாம் பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பார் போட்டு அது மேலே ரோல் போடணும். அதெல்லாம் எப்படின்னு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, இதுதான் கோசாப்பழம். மக்களே, இது அடுத்த வெயில். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் விவசாயம்தான். கோசாப்பழம் வயல் தான் லாஸ்ட் வரைக்கும். அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் மக்காச்சோளம். இடையில கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி கேப் போயிடணும் ஒரு செடி, அப்படின்னா தான் நல்லா வரும். இலைலாம் இப்படி தான் இருக்கும். இலையை பாருங்கள்.